ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சிகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணி சேவிங் பற்றி தான். சில பேருக்கு நல்ல இன்கம் இருக்கும், வருமானம் நல்லா அதிகமாகவே இருந்தால் கூட செலவுக்கு பத்தலை அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளோ வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவும் கூடவே வருது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நிறைய பணம் இருந்தது அப்படின்னா சில பேருக்கு குறுன்னு வரும், எதையாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அந்த பணத்தை செலவழிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பாங்க. சில பேர் மாத சம்பளம் கிடைச்ச உடனே அதிகப்படியான செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே 15ஆம் தேதி 20ஆம் தேதியில் மொத்தமாக காலி ஆயிரும். அதுக்கப்புறம் பணம் இல்லாமல் அடுத்த மாதம் சம்பளத்துக்காக காத்திருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க எல்லாத்துக்குமே சம்பளம் அதிகமாக தான் இருக்குது, தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்குது, ஆனாலும் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல. அந்த செலவுக்கு கடைசி வரைக்கும் பணம் பத்தலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா அதிகப்படியான பொருட்களை அதிகப்படியான விஷயங்களை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இருக்கிற உலகம் அந்த மாதிரி. கையில் 1 லட்ச ரூபாய் கொடுத்தாலும் 1 மணி நேரத்தில் நம்மளால் காலி பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருந்தே காலி பண்ண முடியும். நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப் மூலமாக என்ன வேணாலும் நம்ம வீட்டில் இருந்தே வாங்கிக்க முடியுது. அந்த மாதிரி டிவியை பார்த்தாலும் விளம்பரம், யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிலே நிறைய சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஷாப்பிங்க்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அதிகமான சம்பளம் கிடைச்சும் அதை திட்டமிட்டபடி நம்மளால் செலவு பண்ணி சேமிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் காரணம், நம்ம மற்றவங்கள்லேருந்து வித்தியாசமாக கொஞ்சம் ஆடம்பரமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது நம்ம முன்னுரிமையாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக விலை உயர்ந்த விஷயங்களை நம்ம வாங்கிக்கிறது. எல்லார்த்த விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னு சொல்லி சிலர் ஆசைப்பட்டு அதுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. நம்மளோட தோற்றத்துக்காக அதிகமாக செலவு பண்ணுறது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸோ பேக்கோ செப்பல் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி நம்ம கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்னா அது மூலமாக நம்மளோட பணம் தான் வீணாக போகும். ரெண்டாவது ஆஃபர் போட்டிருக்கிறாங்க, சலுகைகள் கிடைக்குது, 50% ஆஃபர் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டாலே உடனே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ஒரு மன திருப்தி, நம்ம ஆஃபரில் வாங்கியிருக்கிறோம், இந்த மாதிரி கிடைக்காது, இவ்வளோ விலை கம்மியாக வாங்கியிருக்கிறோம். ஆனால் வாங்கின பொருள் நமக்கு தேவையான பொருளை வாங்கியிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. கடைக்காரங்க கூட அதை தான் சொல்லுவாங்க, நீங்கள் இன்னைக்கு விட்டீங்கன்னா இதை வாங்க முடியாது அப்படின்னு. டிவியில் விளம்பரங்களும் அந்த மாதிரி தான் வரும், இந்த ஆஃபரை விட்டு அடுத்து வாங்க முடியாது அப்படின்னு. இதை கேட்கும் போதே நமக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும்போதே எப்படி அதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி உடனே வாங்கிடுவோம். மூணாவதாக கட்டாயத்துக்காக பொருளை செலவு பண்ணுறது. இது எப்படி சொல்கிறதுனா, சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, ரொம்ப எதை பற்றியாவது யோசிச்சுட்டு எதுக்காவது கவலைப்பட்டுட்டு எதையோ இழந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் சோர்வு வரும்போது ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. இந்த மாதிரி டல்லாக இருக்கிற நேரங்களில் உடனே ஷாப்பிங் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கிளம்பிடுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறது வெளிப்படையாகவே சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நான் ஷாப்பிங் போயிட்டு வந்தால் போதும், அது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு. இதில் ஒரு லேடி அவங்களோட ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸாக இருக்கிறவங்க, அவங்களே சொல்கிறது, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, ரொம்ப ஏதாவது சிக்கல் வருது அப்படின்னா அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நான் உடனே ஷாப்பிங் கிளம்பி போயிடுவேன். போயிட்டு ஒரு 4-5 புடவைகள் எடுத்துகிட்டு வந்தால் போதும், அதுக்கப்புறம் ரொம்ப காமாயிரும், ரொம்ப சந்தோஷமாக மாறிடும் அப்படின்னு. இந்த மாதிரியே அவங்க எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் போய் நிறைய புடவைகளை சேர்த்து வச்சுருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான புடவைகள். இதில் சாமானிய மக்களுக்கும் இந்த மாதிரி பழக்கம் இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், நமக்கு ஷாப்பிங் போகணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ட்ரெஸ் கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா போதும், அதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வரும்போது அப்படி ஒரு நிம்மதியாக இருக்குது. அதில் நம்மளோட பணமும் சேர்த்தே போகுது. இது ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ், உடனடியாக ஒரு சந்தோஷம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுறாங்க. சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி உடனடியாக ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது அது கொஞ்சம் உடனடியாக ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். மனசை உடனே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதையே ஒரு பழக்கமாக்கிக்கிறதுனால அதனாலே நிறைய பேர் மாதந்தோறும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காகவும் நிறைய பாத்திரங்கள் வாங்குறதுக்கு நிறைய பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறாங்க. அதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, கவலை இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்கு என்ன நல்ல வழிகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நம்மளோட மனசை திசை திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி அதிகபட்சமாக செலவு பண்ணுற பழக்கத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். நிறைய பொருட்களை வாங்கி குவிக்க மாட்டோம். அது ஒரு ஆன்மீக பாதையாக கூட இருக்கலாம். நல்ல கடவுள் பக்தியோடு இருந்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. நல்லா யோசிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், நம்ம தேவைக்காக பொருட்கள் வாங்குறோமா இல்லை நம்மளோட கவலைகளை மறக்கிறதுக்காக பொருட்கள் வாங்குறோமான்னு. அடுத்தது நம்ம யார்கிட்ட அதிகம் பழக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கு நம்ம வீடியோஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பார்க்குற வீடியோஸ்
அதில் நம்ம யாரை பார்க்குறோம், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்க கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பண்ணுறதெல்லாம் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தவங்க வீடியோவில் சொல்கிறாங்க, என்னோட பசங்களுக்காக நான் வந்து ஜூஸ் கப்பு வந்து வாங்கியிருக்கிறேன். அது கிளாஸ்லேயே இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது கப்பு மாதிரியே இருக்கும். அதிலே நம்ம ஸ்ட்ராலாம் போட்டு அப்படியே மூடி போட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஜூஸ் கொடுத்து விடுறதுக்காக வீடியோலையும் சொல்லியாச்சு, பசங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. அவங்க கிளாஸ் ரூமில் போய் அது ஜூஸ் குடிக்கிற நேரத்தில் அந்த பாட்டில் கப்பை வந்து போட்டு உடச்சிட்டாங்க. இப்போ இவங்கள பார்த்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி கிளாஸ் கப்பு பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காக ஸ்கூலுக்காக. இப்போ அவங்க இன்னொரு வீடியோவில் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி கிளாஸ் கப்பு வந்து கொடுத்து விட்டேன் என்னோடய பசங்களுக்கு, அவங்க வந்து ஸ்கூலில் உடச்சிட்டாங்க, அதனால் இப்போ வந்து சில்வரில் வாங்கியிருக்கிறேன், இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு மறுபடியும் அந்த சில்வர் விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ அந்த சில்வர் தான் பெஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு அப்படின்னு. அதில் கீழே கமெண்டில் சொல்லியிருக்கிறாங்க, அக்கா நான் நீங்கள் சொன்னதை பார்த்து அந்த கிளாஸ் இது வாங்கிக்கிட்டேன், இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் சில்வரில் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது, இதோட லிங்கையும் கொடுங்க, இது நான் வாங்கணும் அப்படின்னு. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறது. இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை நம்மளும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம வந்து நமக்கு தேவையோ தேவையில்லையோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு மறந்து சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அதனால் நம்ம பார்க்குற வீடியோஸ் ரொம்ப முக்கியம். நம்ம சேவ் பண்ணுறது, பணம் சேமிக்கிறது எப்படி, அந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கவனம் முழுக்க அந்த மாதிரி போகும். இது வீடியோஸில் மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் கூட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் ஈக்குவலி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருப்போம். அதனால தான் அது ரொம்ப முக்கியம். நம்ம யார் கூட பழகுறோம், எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறோம், என்ன வீடியோஸ் பார்க்குறோம், இது எல்லாமே. இப்போ நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய பொருட்களை வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கும் அந்த பழக்கம் வந்து வந்துடும். தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதுலாம் ரெண்டா பட்சமாக போய் பிடிச்சிருக்கா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து வந்துடும். அடுத்ததான் பணத்தை செலவு பண்ணி நம்ம வந்து ரிச்சாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்மளோட பணம் தான் வீணாக போகும். உண்மையிலே நம்ம ரிச் ஆகணும். இப்போ நிறைய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நம்ம ரிச்சாக இருக்கிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அது இப்போ நம்மளோட நிலைமையை வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. ஆனால் உண்மையிலே நம்ம சேவிங்ஸ் பண்ணி ரிச் ஆகணும் அப்படின்னா தான் அதுதான் காலத்துக்கும் நிரந்தரமாக இருக்கிறது. இதே மாதிரி தான் அப்பியரன்ஸ்க்காக நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுறது, எக்கச்சக்கமான க்ரீம் வாங்குறது, மார்க்கெட்டில் எது புதுசாக வந்தாலும் அதை நம்பி உடனே வாங்கிடுறது. எப்படியாவது நம்ம வந்து அழகாக மாறிட மாட்டோமா, பார்க்குறதுக்கு ரிச்சாக தெரிய மாட்டோமா அப்படின்னு அதுக்கான வேலையிலேயே ரொம்ப கவனமாக இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிச்சா கூட இதெல்லாம் பத்தலை, இது போதாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த கோயிலை விட்டு வெளியே வரும்போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக வருவோம். இதுக்காக கவலையை மறக்கிறதுக்கு ஷாப்பிங் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னாலும் அதுக்கும் எக்கச்சக்கமான க்ரீம் வாங்கணும், நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கணும், நிறைய ட்ரெஸ் வேணும் அப்படியும் தேவை கிடையாது. நமக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நான் ட்ரெஸ்ஸோ மேக்கப்போ எதுவாக இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டெம்ப்ட் ஆகி அதுக்காக நிறைய செலவு பண்ண மாட்டோம். அடுத்ததான் பிளான் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் நமக்கு செலவுகள் ரொம்ப அதிகமாகும். ஒரு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது, எவ்வளோ சேமிக்க முடியும் நம்மளால், நமக்கு இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பட்ஜெட் போட்டு எழுதணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு எவ்வளோ வருமானம் தேவைப்படுதுன்னு. நம்ம அதை கைப்பட எழுதும் போதே கண்டுபிடிக்கலாம் நம்ம எதெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்னு. இந்த தேவையில்லாத செலவுகளெல்லாம் நிறுத்தி இருந்தால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அது மூலமாக கண்டுபிடிக்கலாம். எந்த பிளானும் எந்த பட்ஜெட்டும் இல்லை அப்படின்னா நம்ம கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டே இருப்போம். நம்ம பணம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம், பணம் முடிகிற வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருப்போம். பணம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்த சம்பளம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி வாங்க ஆரம்பிப்போம். அதனால் கண்டிப்பாக பட்ஜெட் வேணும். இந்த ஒரு மாதத்தில் நம்ம எப்படியெல்லாம் இந்த பணத்தை வந்து செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அதிகமாக எதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத. இந்த காலத்தில் இந்த பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமான பணம் செலவு பண்ணுறது இன்னும் போக போக அதிகமாக தான் செய்யும். அதனால் நம்ம இப்போவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட தேவைகளுக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு மீதி பணத்தை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு உண்மையான மனநிறைவையும் உண்மையான சந்தோஷத்தையும் கொடுக்கும். நம்மளுடைய எதிர்காலமும் ரொம்ப நல்லாயிருக்கும்.